யவீருவின் மகள். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாய் இரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வரவொட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதைக் கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்துப் போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். அவள் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது நடந்ததை ஒருவருக்கும் சொல்லாமல் இருக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். இயேசு கிறிஸ்து யவீருவின் வீட்டிற்கு போகும்போது பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகமான சம்பவம் நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த ஸ்திரீயுடனே பேசிக் கொண்டிருக்கும் போது ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டில் இருந்து ஒருவன் வந்து அவனுடைய குமாரத்தி மரித்து போன செய்தியை அறிவிக்கிறான். இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து வந்து அவரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று வீட்டில் இருந்து வந்தவன் ஜெப ஆலய தலைவனிடம் கூறுகிறான். அவன் கூறும் செய்தியை இயேசு கிறிஸ்துவும் கவனித்து கேட்கிறார். உடனே இயேசு ஜெப ஆலய தலைவனிடம், பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று கூறுகிறார். யவீருவின் மகள் மரித்து போனாலும் அவன் பயப்படாமல் விசுவாசம் உள்ளவனாய் இருக்கும்போது அவள் ரட்சிக்கப்படுவாள். யவீருவின் மகள் மரித்து போனாலும் இயேசு கிறிஸ்து அவளை மறுபடியும் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்று சித்தம் கொள்கிறார். இதற்காக இயேசு சில ஆயத்த வேலைகளை நடப்பிக்கிறார். முதலாவதாக யவீருவின் மகள் உயிரோடு எழுப்பப்படும் போது அந்த அற்புதத்தை பார்ப்பதற்கு யாரெல்லாம் அவ்விடத்தில் இருக்க வேண்டும் என்று இயேசு தீர்மானம் பண்ணுகிறார். திரளான ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவை நெருக்கிக் கொண்டு அவரோடு கூட வருகிறார்கள். நெருக்கம் மிகுதியாக இருப்பதனால் அங்கு சந்தடியும் அதிகமாக இருக்கும். யவீருவின் வீட்டிலோ எல்லோரும் அழுது மரித்து போன பிள்ளையை குறித்து துக்கம் கொண்டாடுகிறார்கள். துக்க வீட்டில் திரளான ஜனங்களை அழைத்துச் செல்வது முறையானது அல்ல என்று இயேசு தீர்மானம் பண்ணுகிறார். ஆகையினால் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர மற்ற ஒருவரையும் யவீருவின் வீட்டிற்கு உள்ளே வரவட்டாமல் தம்மை நெருக்கிக் கொண்டிருக்கும் திரளான ஜனங்களை திரும்ப அனுப்புகிறார். இந்த ஒரு சிலர் மாத்திரமே இயேசு கிறிஸ்து இந்த வீட்டில் நடப்பிக்க போகும் அற்புதத்திற்கு சாட்சிகளாக இருக்க போகிறார்கள். யவீருவின் வீட்டில் எல்லோரும் அழுது மரித்து போன பிள்ளையை குறித்து துக்கம் கொண்டாடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களுடைய அழுகையை நிறுத்தச் சொல்கிறார். அவர்களிடம் அவள் மரித்து போகவில்லை என்றும் நித்திரையாய் இருக்கிறாள் என்றும் கூறுகிறார். யவீருவின் வீட்டாருக்கு அந்த பிள்ளை மரித்தவளாகவே இருக்கிறாள். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கோ அந்த பிள்ளை மரித்து போகாமல் நித்திரையாய் இருக்கிறவளாக இருக்கிறாள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. சில சமயங்களில் நம்மை குறித்து இந்த உலகத்தில் உள்ள ஜனங்கள் ஒரு விதமாக நினைத்து பார்க்கலாம். ஆனால் இயேசுவோ வேறு விதமாக நினைத்து பார்க்கிறார். விசுவாசிகளின் மரணம் ஒரு நித்திரையை போன்றது. நாம் மரித்தாலும் மறுபடியும் பிழைப்போம் என்னும் நம்பிக்கை நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டாயிருக்கிறது. கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் எல்லோருமே நித்திரையாய் இருக்கிறார்கள். ஆகையினால் விசுவாசிகள் மரிக்கும் போது துக்கித்து புலம்பக்கூடாது. விசுவாசிகளின் மரணம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஒரு நித்திரையை போன்றது என்பதை நாம் நினைவு கூற வேண்டும். நம்பிக்கை இல்லாதவர்கள் மரித்தவருக்காக அழுவார்கள். இது போன்ற அழுகையும் புலம்பலும் விசுவாசிகளுக்கு தேவையில்லை. இந்த பிள்ளை மரித்து போகவில்லை, இவள் நித்திரையாய் இருக்கிறாள் என்று இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கியம் அழுது துக்கம் கொண்டாடுகிறவர்களுக்கு ஆறுதலாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்களோ அவரை பார்த்து நகைக்கிறார்கள். இந்த பெண் மரித்து போனாள் என்பதை உறுதி செய்து இவர்கள் அழுது துக்கம் கொண்டாடுகிறார்கள். அழுகிறவர்கள் சரீர மரணத்தை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையை அறியவில்லை. மரித்து போன இந்த பிள்ளையை இயேசு கிறிஸ்துவால் மறுபடியும் உயிரோடு எழுப்ப முடியும் என்பதை இவர்கள் அறியாதிருக்கிறார்கள்.
இப்படிப்பட்டவர்களுக்கு தாம் செய்யும் அற்புதத்தை காண இயேசு அனுமதி கொடுக்கவில்லை. அற்புதத்தை பார்ப்பதற்கு அவர்கள் அபாத்திரர்கள் என்று எண்ணி அவர்கள் எல்லோரையும் வீட்டை விட்டு வெளியே போக பண்ணுகிறார். இவர்கள் எல்லோரையும் இயேசு வெளியே போக பண்ணிய பின்பு மரித்து போன பிள்ளையின் கையை பிடித்து, பிள்ளையே எழுந்திரு என்று கூறுகிறார். நித்திரையாய் இருக்கிறவளை எழுப்பி அவள் எழும்புவதற்கு உதவி புரிவது போல இயேசு கிறிஸ்து அந்த பிள்ளையின் கையை பிடித்து எழுப்புகிறார். அப்போது அவள் உயிர் திரும்ப வருகிறது. உடனே அவள் எழுந்திருக்கிறாள். இடைப்பட்ட காலத்தில் இந்த பிள்ளையின் ஆத்மா எங்கு இருந்தது என்று நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. ஆவிகளின் பிதாவாகிய தேவனிடத்தில் இவளுடைய ஆவி ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த பிள்ளைக்கு உயிர் திரும்ப வந்தவுடன் அவள் உடனே எழுந்திருந்து தனக்கு உயிர் திரும்ப வந்ததை உறுதி பண்ணுகிறாள். இயேசு கிறிஸ்து அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிடுகிறார். உயிர் திரும்ப வந்த பிள்ளை ஆகாரத்தை புசித்து தான் உயிரோடு இருப்பதை மேலும் உறுதி பண்ணுகிறாள். இதை பார்த்து அந்த பிள்ளையின் தாய் தகப்பன்மார் ஆச்சரியப்படுகிறார்கள். உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்னும் வாக்கியம் இந்த குழந்தையின் தந்தைக்கு பெரிய அதிர்ச்சி தரக்கூடிய வாக்கியமாகும். யவீருவின் நிலைமை தடுமாறிற்று. அவனுடைய விசுவாசம் தளர்ந்து போனது. மகள் மரித்து போனாள், இனிமேல் விசுவாசித்து என்ன பிரயோஜனம் என்று நினைத்திருப்பான். ஆனால் இயேசுவின் விசுவாசம் பெரியது. எந்த சூழ்நிலையிலும் இயேசுவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தன் மகள் மரித்து போன செய்தியை கேட்டு யவீரு கலங்கிக் கொண்டிருக்கிறான். அவனிடம் இயேசு விசுவாசம் உள்ளவனாக இரு என்று கூறுகிறார். இயேசு நம்மிடம் எதிர்பார்க்கும் காரியம் இதுதான். நாம் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அவள் மரித்து போனாள் என்று அவர்களுக்கு தெரிந்தது போலவே இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரியும். ஆனால் அவள் மரித்தவளாகவே இருக்கப் போவதில்லை. உயிரோடு எழும்பப் போகிறாள் என்பது இயேசுவுக்கு மட்டுமே தெரியும். அவள் மரித்து போனாள். அவளுடைய ஆவி அவளை விட்டு பிரிந்து போய்விட்டது. இப்பொழுது அவளுடைய உயிர், அதாவது அவளுடைய ஆவி திரும்பவும் அவளுடைய சரீரத்திற்குள் வருகிறது. அந்த சிறுமி பசியாக இருப்பதை இயேசு உணர்ந்தார். ஆகையினால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்குமாறு இயேசு கட்டளையிடுகிறார். பொதுவாக வியாதியாக இருக்கிறவர்களுக்கு சரியாக ஆகாரம் கொடுக்க மாட்டார்கள். அவர்களாலும் சரியாக சாப்பிட முடியாது. ஆனால் இந்த சிறுமிக்கு இப்பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆகையினால் அவளுக்கு ஆகாரம் கொடுக்குமாறு இயேசு கூறுகிறார்.